ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. முழு கோதுமையை வச்சு ஒரு இட்லி ரெடி பண்ண போகிறோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கோதுமை இட்லி செய்கிறதுக்கு முழு கோதுமை எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். கோதுமையை நம்ம இந்த முழு கோதுமையை சுத்தம் பண்ணி நல்லா வறுத்த எடுத்துக்கணுங்க. எந்த அளவுக்கு வறுக்கணும்னா நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா பொரி மாதிரி ரோஸ்ட்டாக இருக்கணுங்க. அந்தளவுக்கு வறுத்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இதை ஊற வைக்க வேணாங்க, கழுவிட்டு அப்படியே அரைக்க போகிறோங்க. உளுத்தம்பருப்பு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். என்ன அளவுன்னா 1 கப்பு கோதுமை, முழு கோதுமை அப்படின்னா 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு. இதை மட்டும்தான் ஊற வைக்கணும். இப்போ இதை ஊற வச்சு நைஸாக அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. இதை ஒரே ஒரு தடவை கழுவிட்டு அந்த தண்ணியை இருத்திட்டு அப்படியே அரைக்க வேண்டியது தாங்க. ரெண்டையும் ஒன்றா இதை அரைச்சதுக்கப்புறம் இதை போட்டு அரைச்சி உப்பு போட்டு எப்போவும் தோசை மாவுக்கு அரைச்சி வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வைக்கணும். இப்போ எப்படின்னு காமிக்கிறேங்க. ஃபஸ்ட்டு உளுத்தம் மாவை அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், உளுந்து மாவு எப்பவும் போல் தோசை மாவுக்கு அரைக்கும் போது உளுந்து அரைப்போம் பார்த்திங்களா, அந்த பக்குவத்துக்கு அரைச்சாச்சுங்க. கம்மியான குவான்டிட்டிங்கிறதுனால நான் மிக்சியில் போட்டிருக்கேங்க. நீங்கள் ஜாஸ்தி குவான்டிட்டி போட்டிங்கன்னா கிரைண்டரில் போட்டுக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், கோதுமை ஒரு கப்பில் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா, 1 கப்பு கோதுமை. அதை நல்லா 2 தடவை கழுவிட்டு தண்ணியை இருத்திட்டு வச்சுருக்கேங்க. இப்போ இதை நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கோதுமையை அரைச்சாச்சுங்க. தண்ணி தயவு செய்து ஊற்றிடாதீங்க. நம்ம கோதுமையை கழுவிட்டு போடுற தண்ணியே போதுங்க. தண்ணியை நல்லா இருத்திட்டு தானே கோதுமையை நம்ம இந்த மாதிரி தூள் பண்ணிக்கிறோம். இந்த பவுடர் ஃபார்மில் தாங்க வரும். தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த உளுந்து மாவு இருக்குது பார்த்திங்களா, அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், உளுந்து மாவு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இந்த பக்குவத்தில் அரைச்சி வச்சுருக்கோம். நைஸாக எப்பவும் போல் இட்லி மாவுக்கு தோசை மாவுக்கு அரைக்கிற மாதிரி. இப்போ இதில் இந்த மாவை இந்த கோதுமையை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், கோதுமையை அரைச்ச கோதுமையை இப்போ இந்த உளுத்தம் மாவு கூட சேர்த்தாச்சுங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்திக்கலாங்க. இது இன்ஸ்டன்ட் இட்லி இல்லைங்க, இதை நல்லா புளிக்க வச்சு தான் பண்ணணும். நீங்கள் நைட்டு அரைச்சிங்கன்னா காலையில் டிஃபனுக்கு எடுத்துக்கலாம், இல்லை காலையில் அரைச்சிங்கன்னா நைட்டு டிஃபனுக்கு எடுத்துக்கலாங்க. இப்போ தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க, பார்த்துட்டு தேவைப்பட்ட ஊற்றிக்கலாங்க. இட்லி மாவு தோசை மாவு பக்குவத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கணுங்க. இதை நல்லா புளிக்க டைம் கொடுக்கணுங்க. ஒரு 8 மணி நேரம் புளிச்சா தான் இந்த இட்லி நல்லா சாஃப்டாக வருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1/2 கப்பு தண்ணி தேவைப்படுதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக தோசை மாவு மாதிரி நம்ம கரைச்சி வச்சுக்கலாங்க. இது நல்லா புளிக்கணுங்க. நல்லா புளிக்க விட்டு பார்க்கலாங்க. டெஃபினட்டாக 8 ஹவர்ஸ் கழித்து பார்க்கணுங்க. அப்போ தான் நல்லா புளிச்சிருக்குங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. கோதுமை மாவு இட்லிக்கு அரைச்ச மாவை பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் போட்டு உப்பு போட்டு நம்ம கரைச்சி வச்சாச்சுங்க. அதாவது இட்லி தோசை மாவு மாதிரி அந்த பக்குவத்துக்கு ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. 8 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இப்போ மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், முழு கோதுமையை வச்சு இட்லி மாவை அரைச்சி வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், அது எந்த அளவுக்கு பொங்கி இருக்குது. ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் இப்படியே சும்மா மேலாப்பில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்பவும் போல் இட்லி பிளேட்டில் ஊற்றி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. இட்லி பிளேட்டில் ஊற்றிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், இந்த பக்குவம் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இட்லி பிளேட்டில் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், ரெகுலர் இட்லி மாதிரி தாங்க. அது எப்படி ஒரு 10 நிமிஷம் வேக வைப்போமோ அந்த மாதிரி தாங்க வேக வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த பிளேட்டில் ஊற்றியாச்சு. இப்போ இட்லி வெந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், சத்தான சுவையான கோதுமை இட்லி வேக வச்சுட்டேங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. முழு கோதுமையை வச்சு சூப்பராக இட்லி ரெடி பண்ணிட்டேங்க. பாருங்கள், இட்லி சூப்பராக வந்திருக்குங்க. 8 மணி நேரம் புளிக்க வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி கரெக்டாக வருங்க, இல்லாட்டி கரெக்டாக வராதுங்க. பார்க்குறக்கு தான் பெருசாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி இட்லி ட்ரை பண்ணுங்கள். வாரம் வாரம் செய்யாட்டியும் மாதத்துக்கு ஒரு முறை, அதாவது இவ்வளோ நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு இந்த கோதுமை ரவையை வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதை விட ஒரு டைம் முழு கோதுமை
ரேஷன் கோதுமையில் கூட பண்ணலாம். ஆனால் பெஸ்ட்டு வந்து சம்பா கோதுமை கிடச்சா அதில் பண்ணுங்கள். இல்லாட்டி ரேஷன் கோதுமையில் கூட இதே அளவு ஒரு பங்கு முழு கோதுமை, 1/4 பங்கு உளுந்து. கோதுமையை ஊற வைக்காதீங்க, அப்படியே கழுவிட்டு அரைச்சிக்கலாங்க. உளுந்தை மட்டும் எப்போவுமே நம்ம தோசை மாவு, இட்லி மாவுக்கு அரைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் கோதுமையை போட்டு அரைச்சி உப்பு போட்டு புளிக்க வச்சிடலாங்க. 8 மணி நேரம் டெஃபினட்டாக புளிக்கணுங்க. அது இன்னும் குளிர்காலம்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி டைம், ஒரு 10 மணி நேரம் புளித்தாலும் சூப்பராக இருக்குங்க. இதுக்கு பூண்டு போட்ட கார சட்னி சூப்பராக இருக்குங்க. எதை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த பூண்டு சட்னி, கார பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தர்றேங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.